2026 ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் சனியானவர் மீன ராசியில் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிறாங்க. பொதுவாக இந்த வக்ரகிருதி அமைப்பு அப்படிங்கிறது ராசி ரீதியாக நிறைய மாற்றங்களை இது கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஜென்ரலாகவே இந்த வக்ரகதி அமைப்பை பற்றி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக எதை எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் சிலர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இதை பார்ப்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுடைய சுய ஜாதக அமைப்பிலேயே அது அவங்களுக்கு அப்படி தான் வேலை செய்யும். யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் வக்கரமாக இருக்கோ அந்த கிரகங்கள் கோச்சார ரீதியாகவும் வக்கரம் பெறும் பொழுது அவங்களுக்கு இன்னும் கூடுதலாக வேலை செய்யும். அந்த வக்கர அமைப்பை பற்றி அவங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. அது அவங்களுக்கு நிதர்சன வாழ்க்கையில் அப்பட்டமாக அப்படியே தெரியும். மற்றவங்களுக்கு தான் அது பெருசாக புரியாது. ஆனால் மற்றவங்களுக்கும் இந்த கோச்சார வக்கர அமைப்பு அப்படிங்கிறது ஒரு சின்ன ஸ்பார்க் லெவலில் ஒரு சில விஷயங்களை செஞ்சுட்டு போயிடும். அந்த கிரகங்களுடைய நல்லது கெட்டதுக்கு தகுந்த மாதிரி. நல்லபடியாக இருந்ததுன்னா நல்லது செய்யும், கெட்டபடியாக இருந்ததுன்னா அது கெட்டதை கண்டிப்பாக செஞ்சுட்டு போயிடும். சடனாக அன்எக்ஸ்பெக்டடாக அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிடும். நவ கிரகங்களின் அடிப்படையில் சனியானவர் அசுப கிரகம் அப்படின்னு சொல்கிறோம். பட் எப்போவுமே ஜோதிடத்தில் ஒரு கிரகம் நல்லதை மட்டுமே செஞ்சுட்டு இருக்காது, அதே போல் கெட்டதுன்னா கெட்டதை மட்டுமே செஞ்சுட்டு இருக்காது. ஒரு கிரகம் அது இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரியும், அது எந்த கிரகங்களோட சேருது அல்லது எந்த கிரகங்களை அது பார்க்குது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரியும் அந்த சுப பலனும் அசுப பலனும் மாறிக்கிட்டு தான் இருக்கும். அதில் இந்த வக்ர அமைப்பு அப்படிங்கிறதும் அப்படித்தான். நல்லவங்களை கெட்டவங்களாக காட்டும், கெட்டவங்கள நல்லவங்களாக காட்டும். ஸோ இப்போ சனி இங்கே வக்கரமாகிறது பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சைடில் அது பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா சனியினுடைய வீரியம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையவே செய்யும். இன்னொரு சைடில் அது நெகட்டிவாகவும் வேலை செய்யும். காரணம், இந்த மாத கிரகங்களுடைய பார்வை அப்படிங்கிறது சனி மேலே விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மேற்கொண்டு இனி உங்களுடைய ராசி லக்னத்துக்கு இந்த வக்ர சனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம் மேஷராசி அன்பர்களே. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது 7 சனி நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் விரயச்சனியானது போய்கிட்டு இருக்குது. அண்ட் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ராசி லக்ன அடிப்படையில் பார்க்கும்பொழுது சனியானவர் 10க்கும் 11க்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க. அவங்க இப்போ 12ஆம் இடத்துல வக்ரகதியில் செயல்படக்கூடிய இந்த அமைப்பானது ஆல்ரெடி மேஷராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கைக்கு எட்டியது வாய்க்கெட்டல அப்படிங்கிற ஒரு நிலைகள் தான் இருந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் எதில் சம்பாதிச்சோம் எதில் விடுறோம் அப்படின்னு தெரியாத புரியாத ஒரு குழப்ப நிலைகளை தான் போய்கிட்டு இருக்குது. சில நேரத்தில் சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா, நீ அடுத்தது நான் தான் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுத்து நம்பிக்கையோடு அவங்கள செயல்பட வச்சிடும். ஆனால் காரியம் நடக்க தான் தெரியும். தெரியாமல் கால் வச்சுட்டோமோ, யோசிக்காமல் உள்ளே இறங்கிட்டோமோ, ஆரம்பிக்கும் போது இப்படி இல்லையே, இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு யோசிக்க வச்சிடும். அப்படியே இல்லைன்னா சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் சக்ஸஸாக கூட முடிஞ்சிடும். ஆனால் அது உங்களுக்கு முழுமையாக பயன் இல்லாத வகையில் அது மாறி போகவும் வாய்ப்பு இருக்கும். எதுலையோ சம்பாதிச்சிங்க எதுலையோ விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது போகும். ஓப்பனாக சொல்லணும்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். பட் அதுக்காக இருக்கிற காசெல்லாம் கொண்டு போய் எதுலையாவது போட்டுடுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது தான். ஆனால் அதுக்குண்டான ரிட்டர்ன் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விரைச்சனை நடந்துட்டு இருக்கிறதுனால வரவுகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு செலவுகளும் வந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனால் அவ்வளவும் ஏதோ ஒரு வகையில் காணாமல் போயிட்டு ஒன்று அவங்களாகவே அதை காலி பண்ணிடுவாங்க, அல்லது அது காலி ஆகிறதுக்கு உண்டான விஷயங்கள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கும். சிலர் புத்திசாலித்தனமாக அது தேவைக்கு ஏற்ப ஒரு முதலீடாகவோ அல்லது ஒரு அசட்டாகவோ அவங்க மாற்றிக்கிட்டும் வருவாங்க. பட் அதுவும் சுலபம் கிடையாது. கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அலைச்சலையும் டென்ஷனையும் அது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். எதையும் எடுத்த போது நிம்மதியாக செஞ்சு முடிக்க விடவே விடாது. ஆனாலும் ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, முதலுக்கு மோசமாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிலர் கொஞ்சம் அந்த விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வருவாங்க. ஆனாலும் பாருங்கள், அவங்களுக்கு கடைசியில் உடம்பு படுத்தி எடுத்துடும். உடம்புக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துடும். உடல்நல பிரச்சனைகளை அது ஏற்படுத்திடும். ஸோ இப்படி ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகளை அது கொடுத்து கொண்டு தான் இருக்கும். ஒரு பக்கம் அவங்க வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க, ஆனால் இன்னொரு பக்கம் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பின்னடைவையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு முழு காரணமாக இருக்கிறது இந்த சனி தான். ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் மேஷத்திற்கு காரியாதிபதியும் அவர் தான், லாபாதிபதியும் அவர் தான். ஆனால் இப்போ இருக்கிறது ஒரு விரயஸ்தானத்தில். அதனால தான் இந்த மேஷத்திற்கு எதை தொட்டாலும் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது, ஆனால் அது உருப்படியாக இல்லை அப்படிங்கிற நிலையில் போய்கிட்டு இருக்குது.
ஸோ இப்போ இந்த சனி வக்கரமாகிறது மேஷத்திற்கு, அது ராசியானாலும் சரி இல்லை லக்னமானாலும் சரி, நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இது பெருசாக எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர போகிறதும் இல்லை, அதுக்காக ஒன்றுமே இல்லாமல் ஆக்க போகிறதும் கிடையாது. பெரும்பாலும் வழக்கமான விஷயங்களாகத்தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் கடந்த 3-4 மாதமாக நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து எஃபர்ட் போட்டு ஏதாவது விஷயங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அதற்கு ஏற்ற ஒரு நல்ல விஷயங்களை, ஒரு ரிஸ்க்கு ஏற்ற ரிவார்டு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கலாம். அல்லது பழைய பாக்கிகள் செட்டில் ஆகிறது, அது பொருள் ரீதியாக மட்டுமல்ல, எதுவாக இருந்தாலும் சரி. உனக்கு நான் பழைய கடன் உனக்கு தீர்க்கணும், உனக்கு நான் கொடுக்க வேண்டிய விஷயம் உனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பழைய விஷயங்களை செட்டில் பண்ணக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அது காரிய ரீதியாகவும் பொருந்தும், பொருள் ரீதியாகவும் அது பொருந்தும். நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் அல்லது மற்றவங்க உங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் செயல்படலாம். அதே போல் கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் மேசராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். எதையும் அகலக்கால் வைக்காதீங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அது காரியம் முடிகிற வரைக்கும் முழுசுவை அதை நம்பாதீங்க. ஏன்னா எப்போ வேணாலும் அது பாதியிலே கட் ஆகலாம். வெறுமனே நம்பிக்கையின் பேரில் மட்டும் எதையும் செஞ்சிடக்கூடாது. எல்லாத்தையுமே முழுமையாக முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு கன்ஃபார்மாக எடுத்துக்கோங்க. ஏன்னா பாதியிலேயே கூட அது காணாமல் போகலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் கெரியர் ரிலேட்டடாக நடக்கும். பட் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் என்னென்னா, அது ஒரு நல்லதுக்கான ஆரம்பமாகத்தான் அது ஆரம்பிக்கும். கண்டிப்பாக உங்களுடைய கெரியர் ரிலேட்டடான விஷயங்களை ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்ப்பீங்க. பட் அது முடிகிற வரைக்கும், கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். முழுசாக அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த விஷயத்தை நோக்கி போகலாம். முன்னாடியே எதுவும் கன்ஃபார்ம் ஆகாத நிலையில் நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது அதையை நம்பி நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் லேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது முக்கியம். மற்றபடி கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள் பெருசாக டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. அதே போல் தொழில் வேலை உத்தியோகம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த பொருளாதார ரீதியான ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பழைய பாக்கிகள் வசூலாகிறது, அல்லது பழைய செட்டில்மெண்ட்கள் உங்களுக்கு கிடைக்கிறது, பழைய வாய்ப்புகள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கிறது, அல்லது முன்னாடியே நீங்கள் திட்டம் போட்டு வைத்து பெண்டிங்கில் வச்ச விஷயங்களை மீண்டும் எடுத்து நீங்கள் செய்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வக்கர காலகட்டங்களில் உங்களுக்கு சிறப்பாகவே கை கொடுக்கும். பட் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலும் இறங்காதீங்க. ஏன்னா மேஷத்திற்கு பெரும் பிரச்சனையாக இந்த 7 சனி ஆரம்பித்ததுலேருந்தே இருக்கிறது. பார்த்திங்கன்னா இந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் 3மே இம்சை தான். இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற மாதிரி ஒன்று நல்லா இருந்தால் இன்னொன்று சரி இருக்காது. எதுவுமே முழுசாக கை கொடுக்காது, எல்லாம் பேருக்காக இருக்கும், அவ்வளோதானே தவிர முழுசாக ஒரு நம்பகத்தன்மையில் உதவிகரமாக எந்த ஒரு விஷயமும் செயல்படாது. அதனால் மேசராசிக்காரங்க முழுக்க மற்றவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாதீங்க. குறிப்பாக இந்த வக்கர காலகட்டங்களில் அது இன்னும் அதிகமாகவே உங்களுக்கு வேலை செய்யும். அதனால் மற்றவங்களை எதிர்பார்த்து மற்றவங்களை சார்ந்து இருக்காதீங்க. அதாவது முக்கியமான விஷயங்கள் காரியங்களுக்கு சொல்கிறேன், அதுக்காக எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போக சொல்லலை. ஏன்னா சனி இந்த இடத்துல தான் பயங்கரமாக வேலை செய்யும். ஏன்னா எப்போவுமே இந்த 7 சனி அஷ்டம சனியெல்லாம் வந்துருச்சு அப்படின்னாலே அதற்குண்டான ஆட்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கூட இருக்கிறவங்க எல்லாத்தையுமே உதாசீனப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா சனி உள்ளே நுழைஞ்சிட்டாலே அங்கே ஈகோ ட்ரிகர் ஆகிடும். ஈகோ ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னாலே அங்கே சனி வேலை செய்ய ஆரம்பிச்சாச்சுன்னு அர்த்தம். அதனால் மற்றவங்களை நீங்கள் உதாசீனப்படுத்துகிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த 7 சனி ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நல்லா நெருங்கி பழகிறவங்களே உங்களை விட்டு ஒதுங்கி இருக்க ஆரம்பிப்பாங்க. சிலர்கிட்டலாம் தேவையே இல்லாமல் நீயா நானா பிரச்சனையெல்லாம் உருவாக்கிட்டு இருக்கும். நம்பிக்கையாக இருக்கிறவங்க கூட இப்போல்லாம் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எரிரத்தியில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி வேலை செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கும் பிற்காலத்தில் பிரச்சனையாக மாறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ யாரையும் உதாசீனப்படுத்த வேண்டாம், அதுக்காக யாரையும் முழுசாக நம்பி எந்த ஒரு காரியத்திலும் இருக்காதீங்க. அண்ட் குடும்ப வாழ்க்கை, குடும்ப தேவைகள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். குடும்ப காரியங்கள்லாம் எடுத்தோம் கௌத்தோன்னாலும் செய்ய முடியாது, பொறுமையாக இருந்து தான் செயல்பட்டு ஆகணும். பட் அத்தியாவசியமான விஷயங்களில் பெருசாக கை வைக்காது. புதிய முயற்சிகள் அப்படின்னு வரும்போது தான் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. அதே போல் மேசராசிக்காரங்களுக்கு இந்த சுபகாரியங்கள் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும். திருமண அமைப்புகள், பித்திருபாக்கிய அமைப்புகள், குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள், காரியங்கள், அல்லது புது இல்லம்,
செட் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லபடியாகவே இருக்கும். மெயினாக இந்த வருஷமே பார்த்திங்கன்னா மேஷத்திற்கு இந்த அசட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். அது இந்த வக்ர காலத்துலேயும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாகவே வேலை செய்யும் சொல்லலாம். அண்ட் குடும்ப உறவுகளுக்குள்ள ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். குறிப்பாக முடிந்து போன பழைய பிரச்சனைகளை இழுத்து மீண்டும் மீண்டும் அசை போட்டு கொண்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு காம்ப்ரமைஸாக இருக்கிறது நல்லது. ஸோ ஓவராலாக இந்த சனியினுடைய வக்ர காலம் அப்படிங்கிறது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரல் பாயிண்ட்டில் தான் வேலை செய்யும். ரொம்ப பெரிய அளவில் நல்லதுன்னு சொல்கிறதுக்குள்ள ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. எங்கே சுற்றினாலும் கடைசியில் நடுநிலைக்கு வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி என்ன தான் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்ற இறக்கங்களாக வந்து போனாலும் திரும்ப திரும்ப ஒரே நிலையில் வந்து நீங்கள் நின்றுடுவீங்க. அதனால் இந்த காலகட்டங்கள் நீங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி நடுநிலையோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா பெருசாக தொல்லைகள் இருக்காது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.